ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரத்யாகாரா, வித்ட்ராயல் ஆஃப் சென்ஸ்ன்னு சொல்லலாம். பதஞ்சலி யோக சூத்ரால சாதன பாதால வர்சஸ் 54ல ஸ்வ விஷய அசம்பிரயோக சித்தஸ்ய ஸ்வரூபனுக்கார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரகன் சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஐம்புலன்களும் கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் இது எல்லாமே வெளியுலக தொடர்புல இருந்து விடுபட்டு உள்பக்கமா உள்முகம் இந்த ஐம்புலனும் தன்னியல்ப அறிதலே பிரத்யாகாரம் சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு அரசன் இருந்தாரு. அவருக்கு சேவை புரியறதுக்கு ஒரு அடிமையும் கூடவே இருந்தாரு. அரசனை அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் உட்காரும்போது, நடக்கும்போது, எங்க போனாலும் அவர் கூடயே போறது, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுல எதனா விஷம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அரசருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையோட அந்த அரசனை அவர் பார்த்துக்கிட்டாரு. இப்படியே பல வருஷம் ஓடிடுச்சு. ஒரு நாள் அந்த அரசருக்கு அந்த அடிமைக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த அடிமையை கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு எதனா நான் கண்டிப்பா பண்ணணும், உனக்கு என்ன ஆசை சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த அடிமை சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்லை அரசே, நீங்க நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு. ஆனா அரசர் அவரை விடாம, இல்ல இல்ல நீ எதனா வாங்கியே ஆகணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கண்டிப்பா அதை செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அடிமையும், அரசே எனக்கு ஒரு நாள்னாச்சு அரசனா வாழணும்னு ஆசைன்னு சொல்லுவாரு. அங்க அப்பயும் நீங்க என் பக்கத்திலே இருக்கணும், இதே மாதிரி அடிமையான்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்பயும் நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது, நீங்க என்னோட அடிமையா ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லி கேட்பாரு. அரசரும் ஒரு பெரிய மனசோட, சரி ஓகே இதுதானே உன்னோட ஆசை, நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு உடனே அரசவையை கூப்பிட்டு, இவர் தான் நாளைக்கு அரசன் சொல்லிட்டு சொல்லிடுவார். அரசனா பதவியேற்ற அந்த அடிமைக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு ஈவினிங் அமைச்சர்களை கூப்பிடுவார். அப்ப நான் என்ன கட்டளை கொடுத்தாலும் நீங்க செய்வீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் அரசேன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்போ இதோ இருக்காரே இந்த அடிமையை எட்டுட்டு போய் தூக்கில போடுங்கன்னு சொல்லிட்டு அரசனை சொல்லிடுவாரு அந்த அடிமை. அரசன் சொல்லிட்டாருன்ட்டு அடிமையை தூக்கில போட்டுடுவாங்க. அதாவது உண்மையான அரசரை தூக்கில போட்டுடுவாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த அடிமை மாதிரி ஐம்புலன்களுக்கு நம்ம அடிமை ஆகாம அந்த அரசன் மாதிரி, அதாவது மனதோட கண்ட்ரோல்ல இந்த ஐம்புலன்களையும் வச்சிருக்கும் போது நம்ம எப்பவுமே அரசனா இருக்க முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.